வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஆசை ஒன்று இருந்துச்சுங்க. அது என்னென்னா, அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். நானும் என் தம்பியும் அடிக்கடி இது விஷயத்தை பற்றி சின்ன வயசாக இருக்கும்போதே பேசிக்குவோம். இன்றைக்கி அந்த நாள் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இது நாங்கள் எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன செலவாச்சு, இதுக்கு எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 10 நாள் பிளானிங்கில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவோட கல்யாண நாள். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி தாங்க நானும் தம்பியும் பிளான் பண்ணோம். எங்களுக்கு அதிக ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கனாலே முன்னாடி நாள் தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம கூட இருக்கிற நம்மளோட சூர்யாஸ் டீமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா அப்பாவுக்கு இப்படி 60ஆம் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. நான் நினச்சே பார்க்கலைங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து குறைஞ்சிது. எல்லா வேலைகளுமே அவங்களே வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு. இது வரைக்கும் 60ஆம் கல்யாணம் நான் வேறு எங்கேயும் நடந்து கூட பார்த்தது இல்லைங்க. இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். காரில் வைக்கிறியா? வெய்யே. இதே இதுக்கு எத்தனை தூக்கிட்டு போகிற? எதுக்குடா? 3 மணிக்கு போகணும். அதனால இப்போ இருந்தே பேக்கிங்கா? தேங்க்யூ மித்துக்குட்டியே. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, 60ஆம் கல்யாணமும் நார்மலாக நமக்கு சின்ன வயசில் நம்மளுக்கு பண்ணுற கல்யாணமும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. நான் 60ஆம் கல்யாணம்னா சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரிஜினல் நம்மளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் 60ஆம் கல்யாணமும் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு விஷயத்தில் நானும் தம்பி வந்து முடிவாக இருந்தோங்க. கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலில் தான் நம்ம வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் போய் தாங்க 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. எனக்கும் தம்பிக்கும் அம்மா அப்பா எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலில் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம். அது மாதிரியே வந்து எல்லாமே அமைஞ்சுதுங்க. நாங்கள் வந்து அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு போய் பெர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த மாதிரி வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணணும். அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ரசீது வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சின்ன விசேஷம் அப்படிங்கிறதுனால 5000 மட்டும் கேட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் வைக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் வந்து அந்த பூசாரிக்கு வந்து கேட்டாங்க. அந்த அமௌண்ட்டு மட்டும் நாங்கள் கொடுத்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ப்ரொசீஜருமே சொல்லி கொடுத்தது வந்து இந்த கல்யாணம் நடத்தி வச்ச ஐயர் தாங்க. அவர் தான் வந்து என்னென்னலாம் பண்ணணும், யார் யாருக்கு சொல்லணும், என்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார். அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம யார் யாருக்கு சொல்லணுமோ அது மட்டும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப குழப்பமாக இருந்திருக்குங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்கும். அவர் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஐயர் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா வந்து பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரூபாய் மட்டும் வந்து கேட்டாங்களுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல விசாரித்தப்போ ஒருத்தவங்க 25,000 ரூபாய் சொன்னாங்க, ஒருத்தர் 45,000 ரூபாய் சொன்னாங்க. அவ்வளோ பண்ணுற வசதி இல்லை. ஆனால் நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. நம்ம டீமில் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அருணா, இவங்க தான் வந்து இந்த ஐயரை வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்களோட சித்தப்பாக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்ததாகவும் அவர் நல்லா பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னதுனால நாங்களும் கூப்பிட்டு கேட்டோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் அவர்கிட்டயே வந்து சொல்லிட்டோம். ஐயரும் அந்த கோயில் பூசாரியும் வந்து 3 மணிக்கே வர சொல்லிட்டாங்களுங்க. 8:30 மணிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சாரீ. இது பார்த்திங்கன்னா யஷ்விகா எத்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க பார்த்து வாங்கினேன். இந்த புடவையோட விலை பார்த்திங்கன்னா 1100. அடுத்து நம்ம வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா மாங்கல்யம். இது பார்த்திங்கன்னா 1/2 பவுன் அளவு வந்துச்சுங்க. அம்மா ஏற்கனவே வந்து தாலி செயின் போட்டிருக்குறாங்க. இனி வந்து இதையும் சேர்த்து அவங்க வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2 தாலி இருக்குங்க. இனி இது 1/2 பவுன் இருந்துச்சுங்க. விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வந்துச்சு. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து சேர்த்து வாங்கும்போது இந்த ரேட் வந்துச்சு. திருப்பூர் தங்கமயிலில் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோங்க. அப்பாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அம்மா அப்பாவோட வயசில் பெரியவங்களை வந்து கூப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பெரியம்மாவை கூப்பிட்டுருந்தோம். அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து தம்பி போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சுங்க. காலையில் வந்து அபிஷேக பூஜை வச்சுருந்தாங்க. 3லேருந்து 4, 4:30 மணி வரைக்கும் கோயில் அபிஷேக பூஜை இருந்தது. அதை முடிச்சுட்டு இப்போ 60ஆம் கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ஆயில் ஹோமம் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ அந்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன்னாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலிலேயே, அதாவது நாங்கள் வந்து 4 பேர் இருக்கிறோம், அதோட நம்மளோட பார்லரில் நம்மளும் ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் பக்கம் கம்பல்சரி கூப்பிட்டு தாங்க ஆகணும். சின்ன ஒரு கேக் கட் பண்ணுறதுனால இவங்க எல்லாருமே என் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம விட முடியாது. அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் எங்களோட தாய் மாமா இருந்தார், அம்மாவோட தம்பி இருந்தார். அப்புறம் வயசில் ஒருத்தவங்க மூத்தவங்க இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களோட பெரியம்மா பெரியப்பா வந்து இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலசாபிஷேகத்துக்கான பூஜை வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. 3 கலசம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அப்புறம் காலையில் நேரத்தில் அப்படிங்கிறதுனால சுடு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லி ஐயர் முதலே சொல்லிட்டாருங்க. அதுக்கு இந்த கோயிலே வந்து எங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 ஓமம் வந்து வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு பண்ணுற ஆயில் ஓமத்துக்கு தான் வந்து ஓமகுண்டம் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாருங்க. அடுத்தது முகூர்த்தமுக்கு சின்ன ஓமகுண்டம் தான். இது எல்லாமே வந்து கோயிலே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்களுங்க. இல்லைன்னா செங்கல் மணலெல்லாம் வச்சு அடுக்கி தான் வந்து ஓமகுண்டம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கோயிலே வந்து ரெடிமேடாக இருந்ததே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஐயர் வந்து எங்களுக்கு செங்கல் எல்லாமே வாங்க சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கலை. இதை வச்சு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் அவங்கக்கிட்டேயும் நான் வந்து பேசிவிட்டு இந்த பொருளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஐயருக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேங்க. அவர் இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து அவங்க கேட்டது வந்து கேட்ட மாதிரி இல்லை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் முன்னாடியே வந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு எல்லா பொருட்களுமே வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். 60 வருடத்துக்கு மேலே ஒருத்தர் நல்ல குடும்பத்தோடு நல்லா வாழ்கிறாரு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்கள கடவுளாக நினச்சி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுற மாதிரி வந்து இந்த பூஜைகளெல்லாம் வந்து செஞ்சாங்க. அம்மா அப்பாவுக்கு இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சுங்க. ஆனால் இது எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் பார்த்தாங்க. இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நினச்சாங்க. கூப்பிட்ட எல்லாருமே வந்து வந்துட்டாங்களுங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தர் கூட நிற்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்திருந்தவங்களுமே வந்து இந்த தீர்த்தை ஊற்றுறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க. இது ஒரு வந்து புண்ணியமாக வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கலசத்தை விட பத்திரமா எடுத்துருங்க. இப்போ கலசாபிஷேகம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இனி வந்து 10 நிமிஷம் தான் வந்து டைம். அதுக்குள்ளே வந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சூர்யாஸ் டீம் வந்து செம்ம ஃபயராக ஒர்க் பண்ணி 10 நிமிஷத்துலேயே அம்மாவே அப்பாவே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், அங்கே மண்டையில் முடி இருக்குது முளைச்சி. பிரைட் இங்கே பாருங்க. பிரைட் குயிக்காக ரெடி ஆயிட்டாங்க. அம்மா 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 அம்மா
ஜெயந்தித்த இங்க தொலை பண்ணு ஜெயந்தித்த இங்க மாப்பிள்ளை ரியாக்ஷன் மாப்பிள்ளை ரியாக்ஷன் எடுக்கிறா. கொண்டா கொண்டா கம்பளம் கொண்டா இல்ல ஒண்ணு இவங்கள்ட்ட இருக்கு ரெண்டு கம்பளம் மெஸ் கொண்டே நம்ம போயிட்டு இருந்திருக்கோம். இந்த வழியா போகாதீங்க, பிடிச்சி பணம் வரையில குறைச்சிருவாங்க. இந்த வழியா போயிட்டு வந்துருங்க. எல்லாமே பிரவுன் கலர் சீரியல் மாமியார் ரெடி ஆயிட்டாங்க. நீ மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டியா? நீ நான் ரெடி பண்ணிங்க பொண்ணு சீக்கிரம் ரெடி பண்ணி பின்னூசி கொடுங்க. மாப்பிள்ளை பின்னூசி மாப்பிள்ளை பின்னூசி இல்லடா மாப்பிள்ளை பின்னூசி என்னங்கடி என்னடா பண்றீங்க எங்க அம்மாவை? மாப்பிள்ளை எங்க அம்மாவை பாருங்க நீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப மாப்பிள்ளோட ரியாக்ஷன் பாக்குறோம். அம்மா என்ன பண்ணு பொண்ணு வாங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க. கிட்ட போங்கம்மா, கிட்ட போங்க. சரசே உங்க மாமன் சொல்லிட்டு இருந்தேன். திரும்பி நில்லுங்க, திரும்பி நில்லுங்க. பொண்ணு பார்க்க வந்துடலாம். அவன் சைக்கிள் கொடுக்க மாட்டேன்ட்டான். சரிங்க மாமா. உம்மாளை கடியாரத்தை கொடுத்து இந்த கடியாரத்தை வச்சு சைக்கிள் கொடு 5 சைக்கிள் எடுத்து போய் உம்மாளை பொண்ணு பாட்டு வந்தேன். அப்படியா? அங்கேயா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. இது வந்து ஒருத்தரோ 2 பேரோ செய்கிற விஷயமே இல்லைங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். அது எனக்கு ரொம்ப நிறையாவே கிடச்சிதுங்க. எனக்கு சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்ப வேலை கம்மியாகவே இருந்துச்சு. எல்லாருமே ஆசாசியாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா வந்து எப்பவும் போல் நம்ம வந்து உட்கார வைக்கலாம் மனவரையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் நம்மளோட டீம் வந்து சொன்ன வச்சு கேட்கவே இல்லை. கண்டிப்பாக வந்து அம்மாவை வந்து ஒரு சிம்பிள் மேக்கப்பாச்சும் போடணும், 10 நிமிஷம் கிடச்சாலும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் தாங்க வந்து கிடச்சிது. அதுக்குள்ளே அழகாக கொண்டையெல்லாம் போட்டு அழகாக ஃப்ளார்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஆரம் நெக்லஸ் போட்டு சிம்பிளான ஃபேஸ் மேக்கப் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே வந்து ஷர்ட் பேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். வேஷ்டி கட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் எனக்கு வேஷ்டி சட்டை துண்டு இதெல்லாம் போடும்போது ஒரு மாப்பிள்ளைக்கான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே நான் மேக்கப்புக்கு போகும்போது பொண்ணோட மனக்கோலத்தை பார்த்து அம்மாவங்கெல்லாம் அப்படி கண்ணீர் விடுவாங்க. அம்மா அப்பாலாம் வந்து தன்னோட பொண்ணை மனக்கோலத்தில் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பாவை இந்த கோலத்தில் எனக்கு பார்க்குறக்கு. இவர் தான் எங்கள் பெரியப்பா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது வந்து அவர் தான். இப்போ 60ஆம் கல்யாணத்துக்கும் வந்து அவரே வந்துட்டார். அதனால எங்கள் அப்பா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அழுகிற மாதிரி ஆகிட்டார். அவர் கையை பிடிச்சி அதான் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கும்போது எல்லாருமே வந்து கேட்டாங்களேங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் இந்த மாதிரி பண்ணணும், எங்கள் மாமனார் மாமியாருக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காக தாங்க இந்த வீடியோ. உண்மையாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்துருப்பேன். பெரும்பாலும் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது திருக்கடையூர் போக சொல்லி தாங்க நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் கிடச்சதுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
सर्वदारिण्ये नमो सर्वदारिण्ये नमो सर्वदारिण्ये नमो सर्वमन्त्रस्वरूपिणे नमः ॐ इन्द्रात्मिकागणवः ॐ इन्द्रस्वरूपिणे नमः ॐ विश्वप्रियं समानयनात्मने हारेते नमो सर्वपते नमः ॐ नीचते नमो स्त्रेरग्नेः तवा मेरप्याभागे स्वागतं शुभं साधिका ஒரு கல்யாணம் வந்து வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் பெரியவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்க 6 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க, வண்டியிலலாம் ஸ்பீடாக போகாதீங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற பயம் வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த 10 நாளாக கொஞ்சம் அப்படி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லைங்க, அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க, என்ன இந்த கோயிலுக்கு வந்திருந்தவங்க கூட அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. வயசாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற பாசம் எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறத இந்த நாட்களில் வந்து நான் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க. பொதுவாகவே எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உங்கள் அம்மா அப்பா மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாலை மாற்றும் போது பொதுவாக மாப்பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப அப்படி எகிரிட்டு போவாங்க. பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு மாலை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து குமிஞ்சு வாங்கிக்கிட்டாருங்க. இது வந்து வயது முதிர்ச்சியோட ஒரு அனுபவத்தை, அவங்களோட பக்குவத்தை வந்து இங்கே காமிக்குது. நாங்களாம் பிடிச்சி பின்னாடி இழுத்தாலும் எங்கள் அப்பா கிட்டே போய் வாங்கிக்கிறாரு.
சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கைகோர்வை துணியை கட்டி வந்து மணவரை சுற்றிட்டு வர சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனப்போ இது சுற்றிட்டு வரும்போது எங்கள் அப்பா கையை வந்து விட்டுட்டாராமா. அது அவருக்கு வந்து எப்படி பிடிக்கணும்னு தெரியலையோ என்னமோ தெரியல, விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி வந்து ஒரு குறைய அவர்கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அதான் வந்து கைகோர்வை துணி வந்து கட்டும்போது எங்கேயாவது கையை இன்றைக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயர் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியக்காரருக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அப்புறம் அவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 5000 வந்து பே பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்பாடா, எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அப்பாவுக்கு கண்ணீரே நிற்கலைங்க. ஆனந்த கண்ணீர் அவரால் ஸ்டாப் பண்ணவே முடியலையாமல் அழுதுகிட்டே இருந்தார். இதுதான் எனக்கும் வேணும், எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுல இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனநிறைவு இருந்துச்சுங்க அன்றைக்கி. ஆனால் எல்லாமே இவ்வளோ சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கலிங்க. ஒன்று வந்து அவ்வளோ நல்லா வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த கோயிலும் சரி, ஐயரும் சரி, வாத்தியக்காரங்க, சமையல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து நடந்துச்சு.
கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சாச்சுங்க. இனி ஒருத்தரும் வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்து காத்துட்டு இருந்தாங்க. பொட்டு வைக்கிறாங்க வச்சுக்கலையா? நீ வச்சு அவங்க வச்சிருவாங்க. நாட்டுக்குருவி அழகா எந்திரிச்சு வருது. வலி 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 ஆமா ஆமாங்க அம்மா நல்லா இவங்க அதையெல்லாம் தெரியும். சரி சரி ஆமா ஆமாங்க ரெண்டாவது கல்யாணம் 24ஆம் தேதி கல்யாணம் 17 அப்பா அப்பா யாரோ கொடுத்தாங்க அப்படி அப்படி
அப்பா சரிவா வீடியோ எடுத்துகிட்டு இதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஆகிடும். ஓகே கௌரிக்கா நில்லுங்க, கௌரிக்கா நில்லுங்க. எல்லாம் இது வீடியோ எடுக்கிறேன். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. நம்மக்கிட்ட முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே பரிமளாக்கா, அவங்கக்கிட்ட தான் வந்து சாப்பாடு சொல்லியிருந்துச்சு. அவங்க இப்போ ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. 40 பேர் நாங்கள் வந்து கூப்பிட்ருந்தோங்க. ஆனால் 50 சாப்பாடு சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து வண்டி வாடகையோடு சேர்த்து 5500 ரூபாய் ஆச்சுங்க. நானும் என் தம்பி பார்த்திங்கன்னா இது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அம்மா அப்பா கல்யாணம் நடத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் தான் வந்து எல்லா செலவுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி செலவு பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து நடத்தலாங்க. ரொம்ப வந்து இது மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்துச்சு. ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதே பெரிய சந்தோஷம். அதனால் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்பா பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1958. ஆனால் இதில் போர்டு பிள்ளை எழுதும்போது தப்பாக எழுதிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து அப்பா கூட வந்து எந்தெந்த வருஷத்தில் வந்து குடும்பத்தில் ஜாயின்ட் ஆனோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். ஏய் நீ தான் பாடானு நான் புள்ள பாடுறவர் பாட்டு. சரிப்பா.